ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி காடை சுக்கா. காடை சுக்கா செய்ய முதல்ல ஒரு கடாயில் நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 20 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நாம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அடுத்ததாக நான் 2 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே நாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் வதங்கி வர அளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதில் காடையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 காடை க்ளீன் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உப்பு செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மேலே கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காடை நல்லா வெந்துருச்சு. இதை நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோன்னா நம்மளோட சூடான சுவையான காடை சுக்கா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.